பிஜிடிஆர்பி தேர்வின் மூலம் அரசு முதுகலை ஆசிரியராக அயராது தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கு வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். தோராயமாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் நவம்பரில் வரும்னு டிஆர்பி ஆனுவல் பிளானர் சொல்லுது. இது உங்களுக்கு தெரியும். நவம்பர் மாதத்திற்கு சுமார் 7 மாதங்கள் இருக்குது. இந்த 7 மாதங்களில் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட அரசு முதுகலை ஆசிரியர் கனவு நனவாகணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில நாட்களுக்கு முன்னாடி தான் டிஆர்பியில் ஆனுவல் பிளானர் வந்தது. அதில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக 1915 முதுகலை ஆசிரியருக்கான அறிவிப்பை பார்த்தோம். இப்போது அந்த 1915 முதுகலை ஆசிரியரில் நீங்களும் ஒரு நபராக இருக்கணுமா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். முதல்ல இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும். அது எப்படின்னா, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 மாதங்கள் இருக்குது. அந்த 7 மாதங்களில் மொத்தமாக எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 210 நாட்கள் இருக்குது. இந்த 210 நாட்களில் உங்களாலேயே முடியாதுன்னா வேறு யாராலேயும் முடியாது. எப்போதுமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆனுவல் பிளானரில் இந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக நாள் இருக்கிறது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு மட்டும்தான். இதில் என்னோடய கருத்து என்னென்னா, ஒரு முறையாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணியும் உங்களால் அரசு வேலை வாங்க முடியல அப்படின்னா பரவாயில்லை. அந்த ஹார்ட் ஒர்க் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட்டே கொடுக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா உங்களோட முயற்சி தான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வராது. அப்போது உங்கள் முயற்சியே உங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஆக முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இரண்டாவதாக உங்களுக்கு நம்பிக்கை வரணுன்னா நவம்பர் மாதம் வரை உள்ள நாட்களை எண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணுங்கள். அந்த பிளானை 2ஆக பிரிங்க. 150 நாட்கள், அதாவது முதல் 5 மாதம் ஒரு பிரிவாகவும், 60 நாட்கள் அதாவது கடைசி 2 மாதங்களை 2வது பிரிவாகவும் பிரித்து நீங்கள் ஒரு பிளான் போடுங்க. அதில் முதல் 5 மாதத்தில் உங்களோட சப்ஜெக்ட்டுக்கும் சைக்காலஜிக்கும் சேர்த்து ஒரு சின்ன பிளான் பண்ணுங்கள். அதில் ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் 3 வாரங்களை உங்களோட சப்ஜெக்ட்டுக்கும், கடைசி 4வது வாரத்தை சைக்காலஜிக்கும் ஒதுக்குங்க. இப்படி பிளான் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கே தெரியாமையே சப்ஜெக்டையும் சைக்காலஜியும் படித்து முடிக்க முடியும். நீங்கள் முதல்ல படித்த 5 மாதத்தில் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் ஒன்று விடாமல் படித்து முடியுங்க. 5 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த டாபிக் படிக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல 5 மாதம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது மட்டுமே இருக்கணும். இந்த 5 மாதத்தில் படிக்க மட்டும் செய்யணுமா, அது மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போதும் சேர்த்து படிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் முக்கியம். இப்போ தான் நமக்கு டைம் இருக்குல்ல, எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணுற மாதிரி எடுங்க. குறைஞ்சது 4 அல்லது 5 நோட்டாவது முடிகிற வரைக்கும் நம்ம எடுத்து எல்லா இன்ஸையும் சேஃபாக வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், இப்படி எடுத்து படித்தா என்னால் பாஸ் பண்ண முடியுமா, என்னால் அரசு வேலை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இப்படி எடுத்து படிக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ ஒன்ஸ் நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது நாம் மென்மேலும் அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அதிகமாக படிக்கிறதும் ரிவைஸ் பண்ணுறதுமா இருந்தானா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம். 3ஆவதாக, நமக்கு தான் 7 மாதம் இருக்கேன்னு நீங்கள் படிக்கிறத தள்ளி போடாதீங்க. அது உங்கள் நம்பிக்கையை குறைக்கும். அரசு முதுகலை ஆசிரியர் பணி தான் உங்களோட லட்சியம்னு ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. என்னோட மைண்டில் இருக்கிறத சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த பிஜிடிஆர்பியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட சேலரி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது 2026 8th பே கமிஷன் வரும். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுறது 2025 அரசு பணி 2025 அல்லது 2026 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வேலைக்கு சேர்கிற ஆண்டே உங்களுக்கு பே கமிஷன் இருக்கும். ஸோ இப்போது வாங்குகிற சம்பளத்தை விட இப்போது இருக்கிற அரசு முதுகலை ஆசிரியரோட சம்பளத்தை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த டிஆர்பியில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா செட்டில் ஆகும். இதுக்கப்புறமா யோசிங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா வேண்டாமான்னு. 4வதாக நீங்கள் சில பழக்கங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதில் முதலாவது டிவி பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும். 2வது மொபைல் பார்க்குறத குறைக்கணும். 3வது உங்கள் தூங்குகிற டைமை கம்மி பண்ணிக்கணும். இந்த 3ஐயும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணினா உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் சப்ஜெக்டையும் மற்றும் சைக்காலஜியும் படிக்கவும் ரிவைஸ் பண்ணவும் முடியும். நாம் எதையோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் நம்மளோட ஃப்யூச்சருக்காக, நம்மளோட அரசு வேலைக்காக. இந்த 3ஐயும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தப்பு எதுவும் கிடையாது. மொபைல் ஃபோன் சில பேர் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அந்த மொபைல் ஃபோனை எதுக்கு மட்டும் இந்த 7 மாதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு உங்கள் பாடம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று டவுட் இருந்தானா அதை கிளியர் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் எழுதுறதுக்கும் மட்டுமே உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் ஆகணும். சில பேர் நீங்கள் அதிகமாக செல்ஃபோனில் பேசிகிட்டு இருப்பீங்க. பேசுகிறது பழக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிருங்க. தூங்குறதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில பேரால் அது முடியாது. அது அவங்களோட ஹெல்த் கண்டிஷனாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ஹெல்த் கண்டிஷனு எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாமல் இருக்கிற மாதிரி உங்களோட தூக்க பழக்கங்கள் இருக்கணும். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது. 5வதாக கடைசி 2 மாதத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் எதையும் இதுக்கப்புறம் புதுசாக படிக்கவே கூடாது. நீங்கள் முதல் 5 மாதத்தில் என்ன படிச்சிங்களோ அதை திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த 2 மாதங்களை ஒதுக்கணும். ரிவைஸ் மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. இந்த கடைசி 2 மாதத்தில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த டெஸ்ட் எழுதுறது குறைஞ்சது ஒரு 50 முறைக்கு மேலாவது இருக்கணும். 50 டைம்ஸ் எழுத முடியுமா அப்படின்னா முடியும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருக்கிற டைம் இந்த 50 டைம்ஸ்க்கு மேலேயே நம்ம என்ன பண்ணலான்னா டெஸ்ட் எழுதலாம். ஸோ இந்த அளவுக்கு டெஸ்ட் எழுத சொல்கிறோன்னா நாமளே கொஸ்டினை செட் பண்ணுமா அப்படின்னா அந்த பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. ஸோ அப்போது இந்த கடைசி 2 மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எது நல்ல கோச்சிங் சென்டரோ அந்த கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் பேட்சுக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் பேட்சில் அவங்க வைக்கிற ஸ்லிப் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, அடுத்தது ஃபுல் டெஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா 50க்கு மேலேயே டெஸ்ட் எழுதலாம். ஸோ இந்த 50 டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் மோஸ்ட்லி எந்த டைமில் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நைட் டைமில் தான் டெஸ்ட் எழுதணும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்கச்சக்கமாக டைம் கிடைக்கும். ஸோ அந்த எக்கச்சக்கமான டைமில் நீங்கள் எக்கச்சக்கமாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் அந்த டெஸ்ட்டை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த டெஸ்ட்டில் அதிகமாக மார்க் வாங்க முடியும். ஸோ அப்போ பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான நல்ல கோச்சிங் சென்டரில் இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட உங்களோட மார்க் அதிகமாக இருக்கும். அவங்களோட நல்லா காம்படேட் பண்ணி உங்களோட மார்க்கை அதிகப்படுத்தலாம். நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டையும் சரியான முறையில் ஃபாலோ பண்ணினீங்கன்னா வரும் பிஜிடிஆர்பியில் என்னை போல் நீங்களும் ஒரு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். நம்ம சேனலில் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி மற்றும் எஜுகேஷ்னல் சைக்காலஜிக்கு நோட்ஸ் மற்றும் வினா விடைகளை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது முழுக்க அப்டேட்டட் ஒன். ஸோ அதை படிங்க. அது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டிஆர்பி சைக்காலஜி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், அயராது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.